தொல்லை போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகு தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விசனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு
சொல்லிக்க சாமி அப்பளம் ஒரு பழம் ஒரு அவள் ஒரு கடலையும் முன்னாலே வந்த கன சம்போ அருளோடு வந்த பொருளே அப்பனே வேதமன்ற நீல சேகரந்தான் சாமி விதிமல சுதிமலர் அடியவே வித்தலன்னை நற்சபை நாயகா விரும்பினான் உனை தொழுதே வேலவா
அம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரிவாய் சீதையின் மணவாள் ஸ்ரீராம சந்திரன் சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் கோசலையா திருமகன் கோதண்டனே ரகுராம கோதண்டனே அப்பனே குழந்தைக்கு நீ அருள் தாயே மஞ்சேன முகமலை மஞ்சேன முகமலை மாயண்டங்க மாரியம் கதலைக்கு நீ அருள் புரிவாய் கண் கொடுத்த காளியம் கதை கருள வேணுமும் பேரு வச்ச வேச்சியம் புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாமே உன்னால் வந்தருள் புரிவாய் சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணுமும் கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கனாச்சி அம்பிகையே தாயே கதை கருள தெற்கு மயிலாடை நன்னகரி தெய்வமாக கொலவிருக்கும் விஜயலட்சுமி அம்பிகை வீற்றிருக்க வேணுமை கசத்தில மாண்டது கசமாட சாமி கருள வேணுமை மணிவிளக்கு பிறந்தது ஆண்டி சுடலை மதலைக்கு நீ அருள் புரிவாய் கழுவமுத்தி சாமியை கழுவமுத்தி சாமியை கதை கருள வேணுமை சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணுமும் கண்டிக்கார வைரவன் கருள வேணுமை கருப்ப சாமியை கதை கருள வேணுமை மந்திரமுத்தி சாமியை மனமதில் அருள் புரிவாய் ஆட்டி உடையார் ஐயனார் அருள் புரிய வேணுமை 21 தேவதையோ 21 சாமி அடங்கருள வேணுமை சாமி வந்தே வந்தே சபையர்க்கெல்லாம் வந்த சபையர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்
சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியோர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த தெற்கு மயிலோடையுமா நன்னகரத்திலே, இந்த நகரத்துல மக்களை காத்து ரச்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட விஜயலட்சுமி அம்மன் திருவாலயம். இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே வைகாசி மாதத்திலே முதலாம் செவ்வாயை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பாக நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே 4ஆம் வருடமாகவே நாமளை அன்போடு வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது தெற்கு மயிலோடை அப்படின்னா உடனே உடையாரன் ஞாபகம் தான் வரும். கயத்தாருன்னு சொன்னாலே உடையாரன் ஞாபகம் வந்துடும். அவங்களுடைய குணம் அப்படி. ஆகையினாலே அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்தையுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல சாஸ்தாங்கதையை தான் படிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் மட்டும்தான். அப்படின்னா என்ன நம்ம எல்லாம் எப்ப கூட சவுண்டா கொண்டாங்க, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. சாஸ்தா வந்து பரவியானாதான் எல்லா தேவதையும் மனமகிழ்ந்து கோவில்கள் உள்ள வந்து சந்தோஷமா தங்கு சாமி ஆடுவாங்க. சாஸ்தா மட்டும் பிறவி ஆகவில்லை என்றால் இல்லன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆத்தி உடையார் ஐயனார் வந்து பிறக்கணும். அவர் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்குள் வரும். உள்ள வரும். அப்படி இருப்பதனால சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார் எப்படி பச்சமட்டை கொண்டு பட்டார் அடிப்பீங்களோ அதுபோல் அல்லாமல் நம்ம அடிக்க சொன்னாலும் அப்படி அடிக்க மாட்டாங்க. அடிச்சாலும் தாங்கிறது ஒருத்தட்டி உடம்பு கிடையாது. இல்ல பூரா மாத்திரையில வண்டி ஓடுது. எல்லாம் உடம்பு செயலிழந்து போய் நிக்கி. எல்லாம்
செத்து போய் கிடக்கு. பூரா மாத்திரை வச்சு வண்டி ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்திரையில ஓடுது, ஆமா, ஒண்ணு ஊசியில ஓடுது, ஒண்ணு அப்பங்கப்போ குளுக்கோஸ் போட்டா தான் வரும், இல்லைன்னா வராது. அவன் இன்னொரு உடம்புக்கு எந்த குளுக்கோஸ் போட்டாலும் ஏற மாட்டேங்குது. ஆமா, காரணம் என்னன்னா அவருக்கு கடைக்கு போனா தான் நல்லா இருக்கும் பாத்துக்கோ. பிறவே அப்படி ஒரு ஆள் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அடிக்க மாட்டாங்க. அப்படி இருப்பதனால சரி, உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அன்போடு ஆதரித்து அறிவுரை கூறுவீர்களோ, அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான்மழு ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. தானாகிய பொன்னவல்லி அங்கே தற்கே சிவமானும் சாமி இந்திர லோகமெனும் பாட்டே அங்கே இந்திரன் இந்திரனையும் கொலுவீர் சந்திர லோகமெனும் பாட்டே அங்கே சந்திரன் சூரியனும் கொலுவீர் சத்திய லோகமெனும் பிரம்மலோகம் அங்கே சதிர்முகன் சரஸ்வதியும் கொலுவீர் அங்கே வளரும் வைகுண்ட தலமாதி அங்கே வளரும் வைகுண்ட தலமாதி மாயும் பச்சை மலை சுமியும் கொலுவீர் முற்பத்து முறுக்கோடி தேவர் அங்கே 48,000 கோடி அகத்தியரோடு புலத்தி அங்கே அழகு தலை கோட்டு மாமூரியோ அங்கே அமரர் தேவரோடு முனிவே அத்தனுக்கு பாலர்களும் கொல்வீர் சாமி நந்தி படைகளோடு பூதே அங்கே நந்தி படைகளோடு பூதே கைலையில் 4 லட்சம் கோடி பேப்பா
அன்னை கங்காதேவி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் அதுக்கு அங்க சுத்தி வரணும். தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். என்ன உலகம் எல்லாம் எப்படி காப்பி போட்டு தருவா? வீட்டுல காப்பி குடிக்க மாட்டேன். ரொம்ப பெசல போட்டு தருவாளோ? ஒண்ணும் தர மாட்டாங்க. குடிக்க மாட்டேன். காப்பி ஆவாத குடிக்க மாட்டேன். இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். எந்த உலகம் அல்ல? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்றால் அப்படி என்றால் என்ன? அதலை என்றால் அது ஆகாய உலகம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவரும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. நாளை காலையில ஒரு கடப்பாரையும் பிக்காசும் வாங்கிட்டு வாங்க. சரி. பாதாள உலகத்தை தோண்டி பார்க்கணும். ரோட்டு வேலைக்கு போறீங்களோ? ஆமா, நாங்க 2 தோண்ட போறோம் நாளைக்கு. ரோட்டு வேலைக்கு. ஆமா, நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா. சரி, நாளைக்கு தோண்டி பாப்போம். வேலை இல்லாத மனுஷன் போய் தோண்ட. நீ வேலை இல்லாம இருக்க தோண்டி பாப்ப. அவர் எத்தனை அளப்பறையில இருக்காரு? அவர் என்ன அளப்பறை பாக்காரு? அவரை போய் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவருக்கு என்ன அளப்பறை? அவருக்கு உங்க மச்சான கூப்பிடு. மச்சான் நான் தான் நினைச்சிட்டாரு. அப்படியா? ஊருக்கு கிளஞ்சவன் யாரு? பிள்ளையார் கோயில் ஆண்டி. அப்படி இருப்பதனால சரி, அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யார் ஆண்டு வருகின்றார்கள்? சாமி வல்லரக்கர் அச்சுதந்தார். வல்லரக்கர் அச்சுதந்தார். ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் 16 வயதுக்குள்ளே பட்டமதை சூட்டுவாரா. செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம் புகழ் சூடு உலகம் எல்லாம்
அரசு பரிகாரங்களை செய்து வருகிறான் அல்லவா? அப்படி அரசாண்டு வருகின்ற போது என்னையா அவை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? ஏன் மழை இல்லைன்னா எதற்கு? அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. ஆமையா. தயவு தாட்சணை எதுவுமே கிடையாது. இல்ல இல்ல. ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்றால் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு நல்ல முகராசி வேணும். முதல்ல முகராசி இருந்தா தான் அந்த உலகத்துல பூமியில சரி மழை பெய்யும். அப்படியா? மழை பெய்யும், பூமிகள் செழிக்கும். மழை பெய்யதுக்கு முகராசி வேணுமோ? முகராசி தானே முதல்ல வேணும். அம்மா சாதாரணப்பட்ட காரியமா? கருகப்பழம் விற்க போனாலும் கிரகங்கள் நல்லாவும் இருக்கணும். அப்படியா? ஆமா சரிதானே. கருகப்பழம் விற்க போனாலும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதுலயும் 10 ரூபா லாபம் கிடைக்கும். சரி. கருவேப்பலன் ஏன் நம்ம சீப்பா சொல்லுதோம்? கருவேப்பிலை வித்தாலும் கருகப்பலன் வேணும். நம்ம கடைக்கு போய் காய்கறி வாங்கணும்னா கடைக்காரர் லாஸ்ட்ல கருவேப்பிலை சும்மா கொடுப்பாரு. அப்படியா? சும்மா கொடுத்தாலும் சாதாரணமா நினைக்க கூடாது. என்ன அவரு ரூபா கொடுத்தா வாங்கிட்டு இருப்பாரு, நமக்கு சும்மா கொடுப்பாரு கொஞ்சம் காணு. அவன் சும்மா கொடுத்தா தான் நாளைக்கு காய்கறி வாங்க போவோம். அதனால நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சரி கருவேப்பிலை விற்க போனா கிரகம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆமா கிரகம் நல்லா இருக்கணும். கிரகம் நல்லா இருந்தா 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நமக்கு. சரிதானே. அப்புறம் நாட்டு ஆளுநர் சாதாரணப்பட்ட விஷயமா? அப்ப இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்னைய நாள் முதலாக என்னையா அங்கே பஞ்சமான ஒரு பாரவிழ பஞ்சமா நாளை உருண்டவன் அங்கே நாயகனை தோற்றவன் ஆனாக்கு உருண்டவன் அரக்கனை தோற்றவன் மறக்க உருண்டவன் மன்னவனை தோற்றவன் தாலி வச்சும் ஒரு தலையளவு வஞ்சமா பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. குறைஞ்சு போச்சு. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலியாச்சு. பண பெட்டிய பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. குறைந்தது. பார்த்தான் வல்லரக்கன். என்ன செய்கிறான்? உடனே மந்திரியை வரவழைத்தான். அழைத்தான். அடே மந்திரி, என்ன பண்ணா? நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். ஆமா. அவனுக்கிட 56 தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கன். அரக்கன். அப்படி இருக்கும் போது மக்கள் எனக்கு இதுவரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. இல்ல ஐயா. கப்பம் கொடுக்கவில்லை, காணிக்கை செலுத்தவில்லை. ஆமா. அதனால 56 தேசத்துக்கும் சென்று நீ அடித்து வா பறை ஓசை. அவன் அடித்து வா பறை ஓசை. பார்த்தான் மந்திரி. என்ன செய்கிறார்? அவன் கொடுக்க சாப்பாடு, அவன் கொடுக்கிற இடம், அவன் கொடுக்கிற உடை. அவன் சொல்லத்தானே நம்ம கேட்கணும். அப்ப அவன் சொன்னதானே நம்ம கேட்கணும். இவ்வளவு கொடுக்க மனுஷனுக்கு எவனமா கேட்கலாம் எப்படி? அம்மா அப்புறம் சீனும்ல. அப்ப உள்ளங்கையில உப்பிட்டவரை ஊழிய தலைமுறைக்கும் மறக்க கூடாது. நாமெல்லாம் உள்ளங்கையில உப்பு வச்சுட்டா ஆமா தொட்டியில ஒன்று போட்டுருவேன். தொட்டியில ஒன்று போட்டுக்கிறோம். ஆமா. அதானே இப்படி இருக்க. அதுதான் உனக்கு உடம்புல உணரே கிடையாது. அதாவது உப்பை கொண்டு போய் தொட்டியில போட்டா மாடு சாப்பிடும். மாடு சாப்பிட்டு மாடு உணரோட இருக்கு. ஆமா, அது உணரோடு இருக்கும்ல. நமக்கு வந்து உணரே கிடையாது. அதான் நீ உப்பு சேர்க்க மாட்டேங்கிறீ. சேர்க்க மாட்டோம்ல. அப்ப இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்னையா செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக யாருமே பகுதி பணமே கொடுக்கல, பணிந்தும் நடக்கல. உடனே மந்திரியை அழைத்து பறை ஓசை அடிக்க சொல்ல ஆட்டுமென்று சம்மதித்தான். மந்திரி ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான். 56 தேசத்திற்கும் அடித்தான் பறை ஓசை. பார்த்தார் மன்னர் எல்லாம். நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சத்தின் நிலைமை தெரியாம இந்த மந்திரி வந்து பகுதி பணம் வேணும், பணிந்து நடக்கணும்னு சொல்லுகிறானே, இவனை சும்மா விடக்கூடாது. ஏ வாருமையா மந்திரி, வாருமையா
காலையில இருந்து என்ன நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. அதான கேட்டேன். இந்த அரக்கனுடைய அப்பா ஆமா ரிஷியமுகான் வந்த ஆண்டு காலத்துல என்னாச்சு? நாட்டுக்குள்ளே நீதி நேர்மை இருந்தது. ஆமா தயவுதாட்சணை இருந்தது. மாதம் மும்மாரி மழை பொழிதந்து வருடத்துக்கு 3 பூ விளைந்தது மந்திரி. ஆமா அரக்கன் வந்து என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ, ஆமா சிம்மாசனத்தை வந்து என்னைக்கு அமர்ந்தானோ, சரிதானே இவன் அமர்ந்த நாள் முதல் வருஷம் மழை இல்லனாலே என்னாச்சு? ஆறு வத்தி குளம்பு வத்தி, ஆமா அந்த ஆழ்கடல் ஊற்று வத்தி போகும். சரிதானே 12 வருஷம் மழை இல்லன்னா இல்லன்னு சொன்னா இந்த நாடு என்ன ஆகும்? நாடு ஒரே பஞ்சமாயிரும். ஏ மந்திரி என்ன இந்த கிழக்கு மாதிரி பாரு, என்ன பூரா நீர்க்குள்ள முளைச்சு காஞ்சி போய் கிடக்கு. அப்படியா? எல்லா பக்கமும் நீர்க்குள்ள தான் முளைச்சு காஞ்சிருக்கு. விவசாயம் ஒண்ணும் நடக்கல. இல்ல விவசாயம் விளைஞ்சு மழை பெஞ்சு நாடு செழிச்சு விவசாயம் பண்ணி விவசாயம் அறுவடை செஞ்ச பிறகு ஆமையா உங்க மன்னனுக்கு அப்ப மட்டும் கெட்டுதல் சொல்லு போ. அரக்கனுடைய அப்பா இருந்த காலத்துல என்ன மாதம் 3 மழை பொழிந்தது, வருடத்துக்கு 3 பூ விளைந்தது. ஆமா 3 பூ விளைஞ்சது. யாருக்கெல்லாம்? யாருக்கு? வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை. ஆமா வேதத்தை விடாம ஓதக்கூடிய வேதியருக்கு ஒரு மழை. நீதி நெறியர் மதுரையை ஆண்டாரே பொற்கை பாண்டியன். ஆமா நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழை. ஆமா அவருக்கு ஒரு மழை. கற்புக்கரசி பெண்ணுக்கு ஒரு மழை. ஒரு மழை. இப்ப யாருக்கெல்லாம்? யாருக்கு? அரசி வச்சிடும் அந்தனருக்கு ஒரு மழை. ஆமையா நீதி தவணிய மன்னனுக்கு ஒரு மழை. ஒரு மழை. புருஷனை கொன்ற பூவையர்களுக்கு இன்னைக்கு மழை என்ன பெய்யுது? அப்படியா? அந்த காலம் என்ன வேதம் ஓதும் வேதியர்னா என்ன ஒரு அந்தன பாப்பான் ஒரு பிராமணால் வந்து கரும் கல்லுக்கு முன்னாலே நின்று கொண்டு தான் படித்த லட்ச ஒருவை விடாம சொன்னாரே. ஆனா கருங்கல்லு கூட நேர்ல வந்து என்னன்னு கேக்குமா? ஆமா கேக்கும். ஆனா இப்போ அப்படியா இருக்கு? இல்ல இல்ல இப்போ நீங்க குடுக்கதான் நம்ம குடுக்க பொருளை கொண்டு போய் கடையில காசா பார்த்து வீட்டுல போய் சாப்பிடுதாங்க. நீங்க நல்ல பொடி அரிசியா கொடுத்தா நாங்க வீட்டுக்கு கொண்டு போவோம். ரேஷன் அடி தாரியல அதானே அந்த காலத்துல என்ன வெளிய கோயிலுக்கு வெளிய நின்னு அம்மா விஜயலட்சுமி அம்மா அப்படின்னா சரி உள்ள நின்னு அம்மா வார்த்தை என்னன்னு கேப்பா தெரியுமா? ஆஹா என்ன மகனேன்னு கேட்டான் அந்த காலத்துல. கேட்டுப்பா. இப்ப வர வர மனுஷனும் மாறி போனா தெய்வங்களும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போச்சு. தெய்வம் இருக்கத்தான் செய்யுது. தெய்வம் இல்லாம தெய்வம் இருக்குங்கவங்களுக்கு இருக்கு. இருக்கு இருக்கு. ஆமா இல்லன்னு சொன்னா எப்படி சாமி வரும்? அதே மாதிரி நம்ம எவ்வளவு அப்ப தெய்வத்தை தெய்வம் முன்னால நின்னு பேசிச்சு. இப்ப தெய்வத்தை கட்டிட்டா தெய்வம் எங்க பேசும்? தெய்வத்தை பிடிச்சு கட்டி விடுவாங்க பிறகு. இப்ப உள்ள காலம் அப்படி மாறி போச்சு. மனுஷன் நீசனாகி போறான். மனுஷன் அப்படி நீசப்பாவியா இருக்கான். மனுஷனுக்கு பயந்து வாழ வேண்டியது தெய்வங்கள். அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு. பிறகு சரி ஆனா அப்போ அப்படி கிடையாது. கிடையாது கிடையாது. வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை. நீதி தவறாத மதுரையை ஆண்டாரே பாண்டிய மன்னன். பொற்கை பாண்டியருக்கு ஒரு மழை. அவருக்கு ஒரு மழை. கற்புக்கரசி பொண்ணு நான் யாரு? அவள் யாரு? இப்ப உள்ளவளும் பெண்ணா பிறந்தவ இருக்காங்க. இருக்காங்க. அப்ப உள்ளவங்களும் இருக்காங்க. அந்த காலம் சரி வீட்டுக்காரு ஒரு கன்னத்துல அடிச்சாருன்னா ஒரு கன்னத்துல வாங்கி அடிச்சாருன்னா மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பாளாம். அந்த அடிபட்ட கட்டிய மனைவி இரண்டாவது கன்னத்தை கொடுப்பாளாம். இந்த கன்னத்துல அடிச்சிய எனக்கு ஒரு கன்னத்துல அடிச்சிட்டீங்க இன்னொரு கன்னத்துல அடிச்சிட்டு போங்க. இந்த கன்னத்துல அடிச்சிட்டு போங்க அப்படின்னு மறு கன்னத்தை திருப்பி கொடுத்திருக்கா அந்த காலம். அப்படி கொடுத்தா இரண்டாவது அவர் அடிப்பாரா? அடிக்க மாட்டார்ல. அடிக்க மாட்டாரு. ஆனா இப்போ அப்படியா? இப்போ எப்படி? இப்போ அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவாரு. லேசா வாங்குவாரு. அடிச்சா கொன்னுட்டான்னு அவையும் போடுவாளா? அதெல்லாம் அப்ப அவையும் போட்டா. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அவரை அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவாரு. கரிப்பேல யார் நீ அடிக்க? என்னையவ அடிக்க அடிச்சிட்டு போறவன் கையில கரையாம் பிடிக்க போன இடத்துல நீ பொட்டு விழுந்து சாவ உன்னை வேலைக்குல இருந்து வெடுக்கணும் கொத்த கடுவாய்க்கு உன்னை ஒரு வாயா கொடுக்க அடிச்சவன் திரும்பி வராம போவ
மாட்டேன் அப்படின்னு சொல்லால் கொள்வார்கள் அந்த தாய்மார்கள் சொல்லால் கொள்வார்கள். இந்த காலம் அப்படி இருக்கு. ஆமா. பிறகு பிறகு மழை பெய்யுமா? அம்மா எப்படி மழை பெய்யும்? நல்லா பெய்யும். பெய்யாது. அப்படி இருக்கும்போது நல்லோருக்கு பெய்யக்கூடிய மழை எல்லோருக்கும் உண்டு. இப்ப நாட்டுல மழை பெய்யுதுன்னா என்ன மாதிரி நாட்டுல 10 பேர் இருக்க போய்தான் சரிதானே நாட்டுல மழை பெய்யும். ஆமா ஆமா சரியான மனுஷன் போட்டாங்க. இந்த மாதிரி 10 பேர் மட்டும் நாட்டுல இல்லன்னா சரி மழையே பெய்யாதோ. பிறகு அதான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி 10 பேர் நாட்டுல இருக்க போய் தான் மழை பெய்யும் செடிக்கு. இல்லைன்னா செடிக்குமா? மழை பெய்யாதுடா. இந்த வருஷமெல்லாம் பேஞ்ச மழை மழைக்கு தெரியுமா நல்லவருக்கு கெட்டவருக்கு தெரியுமா? ஆமா தெரியும்டா. அது யாகமா பிடிச்சி பெய்யும். அப்படியா? ஆமா சரி சரிதான் நல்லவருக்கும் பெய்யும் கெட்டவருக்கும். ஆகையினாலே அப்பா மந்திரி என்னய்யா உங்க அரசனிடத்திலே போய் சொல்லு. என்ன சொல்ல வேண்டும்? பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அங்க கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். சொல்லு. நெஞ்சிலே துணிவிருந்ததே ஆனா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லடா. சண்டையிலே செவித்து அவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி என்ன அரக்கம் பக்கம் போனா பகுதி இல்லைன்னா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். ஏ சண்டாளப்பாவி, என்ன அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இல்ல இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். வனவாசம் போனவே வந்தாத்தா உண்டு, வரலைன்னா இல்ல. இந்த நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் அத்தனை நமக்கு தானே சொந்தம். என்னதான் பத்தியடா மந்திரி என்னத்தை பத்தியடா போனவங்கான்னு இருந்தவனுக்கு சொந்தம் அதானே கேட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கான். சின்ன எப்ப காரியாவும் நினைக்கான். அப்படியாகவே அரண்மனைக்கு ஓடோடி வந்து ஏ வாருமையா வல்லர நீங்க வார்த்தை
பகுதி தர மாட்டாங்களாம், பணிந்து நடக்க மாட்டாங்களாம், நடக்க மாட்டாங்களாம், இருசால் பணம் தர மாட்டாங்களாம், ஆமா உங்களை ஏனென்று கேட்க மாட்டாங்களாம், கேட்க மாட்டாங்களாம். அதை மீறி பகுதி பணம் கேட்டு போனா அப்படி வேணும்னா படையெடுத்து வர சொன்னாங்க மன்னா. உங்க மன்னனை படையெடுத்து வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஏ மந்திரி, என்ன என் பேரை சொன்னியாப்பா? அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. உங்க பேரை சொல்லாம ஒருத்தன் ஓடி வந்து ஆமா கருக்கு மட்டும் எடுத்து அடிக்க ஓடியாந்துட்டான். ஐயோ என் மன்னா, உங்க பேரை சொல்லாத வரைக்கும் என்ன ஒண்ணுமே செய்யல, மூச்சே காட்டல. ஓரளவு எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆமா உங்க பேரை சொன்ன உடனே ஓடி வந்தா மாதிரி ஒருத்தன் உரையிலிருந்து வாழை உருவி என்ன வெட்ட போறோம்னு வாரான். அடியப்பா வாழை படக்குன்னு உருவிட்டான். நான் தலை விளைச்சதே தம்புரான் புண்ணியம்னு ஓடி வந்துட்டேன் மன்னா. பிடிச்ச ஓட்டங்க தான் வந்து நிக்கேன். ஆகையினாலே ஆமோ சண்டைக்கு போனுமானா சயனி கிடையாது, நம்மகிட்ட ஒரு சைனியமும் கிடையாது, யுத்தத்துக்கு போனுமானா யுத்த படை கிடையாது, நம்மகிட்ட யுத்தப்பட கிடையாது. அவங்களோ 56 தேசத்து அரசர்கள், அடியப்பா மொத்தமா ஒன்று கூடி நிக்கான். நம்மளோ ஒரு நாட்டு மன்னன். எத்தனை நாட்டு மன்னன் படையெடுத்து வர சொன்னாங்க, நம்மளால போக முடியுமா மன்னா? அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா மன்னா? ஏ மந்திரி, என்ன ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை ஆமா இதெல்லாம் என்ன ஆச்சு? ஆம வடையும் இல்ல உளுந்த வடையும் இல்ல. ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, சேனாதி படை, எல்லா படையும் ஒரு நேரம் இருந்துச்சு. ஆமையா ஆனா இப்போ நம்மகிட்ட எந்த படையும் கிடையாது. யா இல்ல. ஒரு காலத்துல இருந்துச்சு ரொம்ப பெலமா. சரி இப்போ எங்க? இப்போ நொஞ்சு போச்சு. இப்போ பேந்து போச்சு. படை பூரா இத்து போய் கிடக்கு. அப்படியா? அந்த யானை படை என்னாச்சு? யானை படை தெரு தெருவா வசூலுக்கு போயிருச்சு. அப்படியா? ஆமா. அப்ப அந்த குதிரை படை மெரினா கடல்ல போய் ஓடுது. மெரினா கடற்கரை போயாச்சோ? ஆமா. அப்ப இந்த ஒட்டக படை இருந்துச்சு, அது என்னாச்சு? ஒட்டக படை பாலைவனத்துக்கு போயிருச்சு. அது போயிட்டா? ஆமா. இப்ப மந்திரி நம்மகிட்ட எந்த படம் தான் போய் இருக்குங்க? இப்போ நம்மகிட்ட கைவசம் 2 படம் இருக்கு. என்ன படம்லாம் இருக்கு? ஒண்ணு சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படையா? ஆமா. அப்பலே ஏகப்பட்ட இட்லி அவிச்சு தட்டியாச்சு. சரி சாப்பிடட்டும். மீதி என்ன படையா இருக்கு? மூட்டை படை இருக்கு. மூட்டை படையை தீய வச்சு கொளுத்தினால பழையபடி வரும். அதுக்கு தான் ஆகும். சரிதானே. சரி. ஏ மந்திரி, என்ன பண்ணா? என்ன தம்பி? வீடு வாடகை கொடுக்காம இருக்கு. ஒரு வருஷமா. சரி மூட்டை இருக்கு. சரி அத்தியை கொளுத்திருங்க. கொளுத்தி விட்டு. ஆமா. கொளுத்தி விட்டு. உனக்கு போய் வாடகை வீடு கொடுக்காம. நல்ல மனுஷம்னு நம்பி கொடுத்துருக்காங்க. சண்டைக்கு தான் போனோமானா, சண்டைக்கு தான் போனோமானா, மன்னா சயனிகளும் நமக்கு இல்லை, யுத்தத்துக்கு போனோமானா, யுத்தப்பட நமக்கு இல்லை, மல்லுக்கு தான் போனோமானா, மன்னா போனோமானா, மல்லுப்பட நமக்கு இல்லை, மல்லுப்பட நமக்கு இல்லை. சண்டைக்கு போனுமானால் சயனி கிடையாது, நம்மகிட்ட இல்ல. யுத்தத்திற்கு போனுமானால் யுத்தப்படை கிடையாது, இல்லை மன்னா. மல்லுக்கு போனுமானால் மல்லுப்படை கிடையாது மன்னா. மன்னவா ஆகையினாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுமைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் மன்னா. ஆமா. ஆகையினால் சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஆமையா எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே ஆண்டவனை எண்ணி நீங்கள் தவம் இருந்து ஆமையா உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி ஆமா தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? ஆமையா. அந்த மந்திரியானவன் சொன்னபோது பார்த்தான் வல்லரக்கன்.
என்ன செய்கின்றான்? மந்திரி சொல்லுவதும் ஒரு விதத்துல நியாயம் தானே. அதானே அவர் சொல்லு நியாயம் தானே. ஒருவன் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா என்ன வேணும்? நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும். அவன் நல்ல ஆயுதம் வேணும். அப்படி என்று சொல்லி ஆமையா அந்த வல்லரக்க ராஜனாகப்பட்டவன் என்ன செய்கின்றான்? அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று வல்லரக்க ராஜு வந்தான் தலைய முட்டை தான் அடித்து தலைய முட்டை தான் அடித்தான் சன்னியாசி போல் கோலம் கொண்டான் காவி உடையணிந்து ருத்திராட்ச மாலை போட்டான் கம்பம் அதை தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே அவன் காட்டுக்கு வாரானே அவன் வீடு விட்டு வாரபோ வீட்டு வாசல் படி தட்டிடும் முன் வாசல் வாரபோ முன் வாசல் தட்டிடும் தலைவாசல் வாரா அவன் தலைவாசல் வாரபோ தலையில் வாசல் தட்டிடும் மூன்றாவது தெருவில் மூன்றாவது தெருவதில் ஆளான பெண்ணொரு அவன் மூளாத நெருப்படு முன்னாலே வரவுங்க நாலாம் தெருவில் நாலாவது தெருவதில் ஒரு நரச்சதல பாட்டி ஆலட்சுமி தும்முவாள் ஐந்தாவது தெருவில் ஐந்தாம் தெருவதில் ஆந்தை அலறிடும் அலருந்தத்தம் கேட்டிடும் ஆறாவது தெருவில் ஆறாவது தெருவதில் ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வாராள் ஏழாவது தெருவில் வாராள் ஏழியும் ஜன்னலுமா எதிரே வார அரக்கன் கண்டா எட்டாவது தெருவில் எட்டாவது தெருவதில் கோடு போட்ட கரும்பு குறுக்க வர அரக்கங்கள் ஒன்பதாம் தெருவில் ஓரி குறுக்கா ஊல சத்தம் கேட்கலாம் பத்தாவது தெருவில் படம் எடுத்து பாம்பு அவன் கண்ட சகுனமல்ல காலாலை தள்ளுதான் பார்த்ததொரு சகுனமல்ல பாவியம் அறியலை நாடு நகரம் விட்டான் ஆறு சுனைகளைத்தான் அடர்ந்த வனம் சோலை கண்டாம் வல்லரக்கன் அவன் எட்டாவது மலை கடந்து யமகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான் அவன் குளித்து நீராடினான் காவி உடையணிந்தான் நெச்சி நிறைய பட்டையடித்தான் மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான் வல்லரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டுமென்று தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டுமென்று நம்ம முதலா ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வந்திருக்கோம் சிவனுக்கு ஏற்ற ஒரு சிவன்பான
பொங்கல் வைப்போமே, முதல்ல சிவன்பான பொங்கல் வைக்கணும் அப்படின்னு காட்டிலே 3 கற்களை பிறக்கி அதை ஓர் அடுப்பாகவே கூட்டி அழகா கூட்டி பொங்கலிட்டு வருகிறான் வல்லரக்கன். பொங்கலிட்டான். அவன் பொங்கல் பொங்கி வரும் போது என்னாச்சு? பானை 2ஆ வெடித்தது. ஐயோ பானை 2ஆ வெடிக்க சரி இது நல்ல நேரமான நினைச்சு பார்த்தானா? பார்க்கலாமலா? சண்டால பாவி ஐயா அவ என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன நினைக்கான்? இது வேகாத பானைதான், வேகாத பானைதான், ஏழாரோட குச்சம் தான், இது வெடித்துட்டாலும் குத்தம் இல்லை. அவ தேங்காய உடைக்க, தேங்காய உடைக்க, தேங்காய் கண்ணோடு சில்லு சில்லா செதறி ஓடுது. நொறுங்குது தேங்காய் இப்படி செதறுதே. ஆமா சொல்லாத சகுனம் இல்ல அப்படின்னு நினைச்சானா? அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவனுக்கு நினைக்கல. அவன் அரைக்க அவன் புத்திக்கு தக்கவாறு நினைக்கான். விதி போகும் வழியில தான் மதி போகும்னு சொல்லுவாங்க. பிறகு அவன் விதி போற வழியில தான் அவன் மதியும் போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை. அவன் நினைப்பு அப்படித்தானே இருக்கும். அப்படிதான் இருக்கு. தேரோடி தேங்காய் இது தென்னை மரம் வாக்கா இருக்கும். ஓ தென்னை மரம் வாக்கா இருக்கும். இந்த தேங்காய் எப்படிக்கு செதறியதோ ஆமா அதை போலவே நாளைக்கு அரக்கனின் சிரசும் செதறுமான். ஒரு நேரம் செதறுமா. அதுக்குத்தான் உன் அறிகுறியா இந்த தேங்காய் செதறியது. சொல்லுகின்றது அவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்த விவரம் தெரியல. அதுக்கு தான் தேங்காயை கண்ணை பொத்திக்கிட்டு உடைக்கணும். கண்ணை பொத்திட்டு உடைக்கணும். அவன் கண்ணை பொத்தல, கண்ணை பொத்தாம விட்டான். அவன் கையில வச்சுட்டு அடிச்சான், அடிச்சான் கண்ணோட தெரிச்சு போச்சே. கற்பூரத்தை கொளுத்துவான், காசு வந்து அணைக்குதை. கற்பூரத்தை ஏற்றினான், காத்து வந்து அணைத்தது. என்ன குற்றமோ? இது நம்ம குத்தமே கிடையாது. இல்ல இல்ல நான் தலைய மொட்டை அடிச்சிருக்கேன், சரிதானே? நெத்தியில பட்டை அடிச்சிருக்கேன், ஆமா மத்தியில செந்தூர பொட்டு வச்சிருக்கேன். ஆமையா நான் செய்யக்கூடிய பூசை சிவபெருமானுக்கு கொடுத்து வைக்கல. கொடுத்து வைக்கல. கற்பூரம் அணைதுன்னா, கற்பூரம் வந்து காத்தடிச்சு அணைதுன்னா ஆமா அது நம்ம குத்தம் கிடையாது. இல்ல இல்ல காத்தவராய குத்தம். ஆமா காத்தவராயன். அந்த காத்தால தான் அந்த கற்பூரம் அணைஞ்சுது. ஆமா காத்து ஓவர் அடிக்க போய் தான் அணைஞ்சுது. ஆமா காத்துல அணையத்தானே செய்யும். அப்ப இந்த குத்தம் காத்தவராயன் குத்தம். அதேதான் அதேதான். நம்ம மேல எந்த குத்தமும் கிடையாது. இல்ல ஆமா அப்படின்னு அப்படி என்று ஆமையா அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன செய்கின்றார்? நவச்சாலை அலங்காரம் செய்ய வேணுமே என்று வேண்டும் என்று அவன் எப்படி அலங்கரித்தான் தெரியுமா? எப்படி ஐயா? சாந்தி கொண்டு மெல்ல தரமெழுகி, சாந்தி கொண்டு தரமெழுகி, மெழுகி, சந்தனத்தா கோலம் போட்டா, சந்தனத்தா கோலம் போட்டா, பாலே கொண்டு தரை மெழுகி, பன்னீராலே கோலம் போட்டா, மாவு கொண்டு மெல்ல தரை மெழுகி, மெழுகி, மஞ்சளாலே கோலம் போட்டா, அவன் மஞ்சளாலே அலே கோலம் போட்டா, அவன் கோலம் போட்ட இடம் மதியில, கோலம் போட்ட இடம் மதியில, ஒரு குருத்து வாழை இலை விரித்து விரித்தா, நாயகனை பிடித்து வைத்து, நிறநாளி நிறமர மறக்கவோ, தெச்சனையின் செங்கப்ப வாழோ, தீபங்களை ஏற்றி வைத்தான், ஆள குளிய வெட்டியே, ஆள நல்ல குளிய வெட்டியே, 1000 முழங்கம்பம் நாட்டியே, கம்பத்தடி மேலே எல்லாம் மேலை எல்லோ, கணக்கு செப்பு குடத்த வைத்து கூடத்தை வைத்து, கணக்கு செப்பு குடத்த